வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலில் மூலிகைகளின் பயன்களை வீடியோவாக போட்டுகிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலில் ஒரு 30-40 வீடியோ போட்டுக்கிட்டுறோம். நீங்கள் பார்க்கலான்னா போய் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மூலிகை அருவாமனை பூண்டு. இது இதோட மருத்துவ பயன்களையும் இதோட அமைப்பையும் இது எங்கெங்கே கிடைக்கும், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் நம்ம நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம மூலிகைகளின் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். இந்த அரிவாள் முனை பூண்டியோட அறிவியல் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா சிடா கார்டிஃபோலியா அப்படின்ற அறிவியல் பேர் கொண்ட இந்த மூலிகை. இதோட குடும்ப பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா மால்வேசிய குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரமாகும். இது சாதாரணமாக ரோட்டு பகுதியில் கரும்பு காட்டில் களை செடியாக தான் கிடக்கும். இதெல்லாம் யாரும் சட்டம் பண்ணுறதே இல்லை, இதெல்லாம் ஒரு மூலிகைன்னு கணக்கே இல்லை அப்படின்ற மாதிரி இதோட பயன்களை பற்றி மக்கள் யாரும் தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம்மளோட வீடியோக்களை பார்த்தாங்கன்னா அவங்க இந்த செடியை விடவே மாட்டாங்க. இது எக்கச்சக்கமாக ஏராளமாக கிடக்குது ரோட்டு ஓரங்களில், கம்மா ஓரத்தில், கரும்பு காட்டில் அப்படின்னு சொல்லி அப்படியே எங்கே வேணாலும் அது மாட்டும் தழைத்து வளரும். இதுக்கெல்லாம் மழை பெய்யணுன்ற அவசியமே இல்லை. வறட்சியிலையும் நல்லா செம்மையாக வளரக்கூடிய தாவரம் இது. இதில் அப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இது வரையிலும் இந்த செடியை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த செடியோட முழு பயனையும் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா இதில் பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த வெறும் இலையில நிறையா பயன் இருக்குதுங்க. இதோட செடி முழு செடியுமே பயனுள்ள செடி தான். ஒரு பாகம் கூட வேஸ்ட்டான பாகமே இல்லை. இந்த இலையை கசக்கி சாறு கொஞ்சம் வராது, இருந்தாலும் நல்லா ஒன்று குத்தலாக கசக்கி காயம் ஏற்பட்டதுன்னா, அதாவது இரும்பாலையோ இல்லை ஏதாவது விழுந்துட்டீங்க, ரோட்டில் வழுக்கி விழுந்துட்டீங்க, அதாலையோ எப்படியாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த இலையை கசக்கி இந்த காயத்து மேலே வச்சு கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா காயம் சரியாயிடும். சீழ் பிடிக்காதுங்க. சீழ் பிடிக்காமல் இந்த காயம் சரியாயிடும். மேலும் பாம்பு கடி விஷத்தை குறைக்கிறதுக்கும், தேள், பூரான், குளவி போன்ற விஷப்பூச்சிகளின் விஷத்தை குறையத்துக்கும் இந்த மூலிகையை நம்ம சித்த மருத்துவர்கள், நாட்டு வைத்தியர்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த இலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுக்கு சமமான அளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு சமமான ஒரு கைப்பிடி அளவு குப்பைமேனி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு இல்லை 3 பல் பூண்டு, 3 மிளகு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்து பாம்பு கடித்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளைன்ற வீதம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா, பாம்பு கடிச்சவளை அவங்க வந்தால் இருந்தாலும் தேள், குளவி இது போன்ற பூரான் இது கடித்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு விஷம் குறைஞ்சிரும். பாம்பு கடித்தவங்களாக இருந்தால் மெயினாக அவங்க உப்பு புளி காரம் நீக்கி சாப்பிட்ணும். பாம்பு கடித்தவங்க நைட்டு தூங்கக்கூடாது, அன்றைக்கி நைட்டு தூங்கக்கூடாது, சுகபோகத்தில் ஈடுபடக்கூடாது. இது போன்ற கண்டிஷன்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தழையையும் மூக்குத்தி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கிணற்று பாசான் அப்படின்ற தழையையும் ரெண்டையும் சம அளவு எடுத்துக்கிட்டு, இந்த தலையில் புழு ஓட்டு இருக்கிறவங்க இந்த 2 தவையும் எடுத்து அரைச்சி தலையில் இருக்கிற புழு ஓட்டு மேலே 10 பேர் போட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த தலையில் இருக்கிற புழு ஓட்டு பிரச்சனை சரியாகும். நம்ம மூக்குத்தி பூண்டோட வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டுருக்குறோம். பார்க்காதவங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம், மூலிகை மருத்துவன்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்குங்க. இது ஒற்றை தலைவலிக்கு ஒரு முக்கிய மருந்தாக சொல்கிறாங்க. அதாவது ஒற்றை தலைவலி, தாங்க முடியாத அதிகபட்சமான தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த அரிவாள் முனை பூண்டு ஒரு சிறந்த மூலிகையாக சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையை எடுத்துக்கிட்டு இது கூட சுக்கு சேர்த்து அரைச்சி ஒரு நாட்டு துணியில் அப்படியே பரப்பி குழன்னு இருக்கிற மாதிரி சாந்து மாரி அரைச்சிக்கணும். அரைச்சி அதை நாட்டு துணியில் பரப்பி அதை தலைக்கு பத்து மாதிரி போட்டு தலையில் நெற்றியில் பத்து போட்டு அதை கட்டிக்கணும்.
பற்று மாதிரி போட்டு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி பூவை வந்து அந்த தலைக்கு வந்து காட்டிக்கிட்டு வந்தோம்னா தலைவலியில் அப்படியே உடனே பறந்துடும். அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த மூலிகை அது வந்து இது இருக்குது. அது பாருங்கள், இது வந்து விதை. இந்த காஞ்ச மாதிரி தருது, இது பூரா விதை. இது விதை மூலமாக தான் இனப்பெருக்கம் செய்யுது. இதுக்கு அரிவாள் மனை பூண்டு அப்படின்னு ஞாபகம் பேர் வந்ததுன்னா, இது இது அருவா கருக்கு மாதிரி இருக்கும். இதோட இலை அரிவாள் கருக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதால் தான் இது வந்து அரிவாள் மனை பூண்டு அப்படின்றாங்க. இது வந்து அரிவாள் மூக்கு பச்சிலை அப்படின்வாங்க. அதாவது அருவாமனையில் வந்து இந்த தேங்காய் சுரண்டுறதுக்கு வந்து கருக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கருக்கு இருக்கிறதால இதுக்கு வந்து அரிவா மூக்கு பச்சிலை அப்படின்றாங்க. இது நிறைய மருத்துவ குணம் வருவாங்க. இது வந்து யாரும் தெரிஞ்சதில்லை. இது என்ன பண்ணுவாங்கன்னா, கிராம குணங்களில் அதிகபட்சமாக நெல் நாற்று நட்டாங்கன்னா சேடை ஓட்டி இதை வந்து தழை சத்துக்காக இதை வந்து வெட்டி சேத்துல அமுக்கி அது மேலே நடுவாங்க. அதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது மருத்துவத்துக்கும் பயனுடையது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதில் இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதோட இலையை வந்து கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சிறுநீர் நல்லா பிரியும். சிறுநீர் பிரியத்தோடு இல்லாமல் மூட்டு வலி இருந்ததுன்னா, மூட்டில் வீக்கம் இருந்ததுன்னா இந்த இலையை வந்து கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இது போல் பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த இலையில் இருக்குது. இந்த அரிவாள் மனை பூண்டு இலையை வந்து மூட்டு வலிக்கு வந்து இதை வந்து அரைச்சி மூட்டுலயும் கட்டிட்டு வரலாம். அப்படி கட்டிட்டு வந்தால் கூட மூட்டு வலி வந்து சரியாகும். மேலும் இதை வேரை வந்து காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வேரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு தினமும் காலையிலையும் மாலையிலையும் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி நோயை வந்து சரியாக்கும். மேலும் நரம்பு தளர்ச்சி நோயை போக்குவதோடு மட்டுமில்லாமல் ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும் தன்மையுடையது இந்த அரிவாள் மூக்கு பச்சிலையோட வேர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நரம்பு தளர்ச்சியை நோக்கிய நோயை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி உடையது இது வேர். அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னும் நிறையா சக்தி இருக்குது இந்த வேரில். இந்த வேரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் பலகீனத்தை நீக்கும். அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு வரணும். காலை மாலை அப்படின்னு 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் பலகீனத்தை நீக்கும், ஆண்மையை அதிகரிக்கும். மேலும் இதோட வேரை வந்து 2 பங்கு எடுத்துக்கணும். இதோட விதை வந்து 1 பங்கு அளவு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம்னா உடம்புல ஏற்படுற இந்த உஷ்ணத்தால் ஏற்படுற எரிச்சல், உடல் காந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போல் பிரச்சனைகள்லாம் இது வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை பனை வெல்லம் சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா ஒரே வாரத்திலே அந்த உடல் எரிச்சல் பிரச்சனை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. மேலும் நிறைய பேர்த்துக்கு பல்லில் வந்து ரத்தம் வடியும். அதுபோல் பல்லில் ஈறுகளில் வந்து ரத்தம் வடிகிறவங்களுக்கு வந்து இதை வந்து இந்த ஒரு இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு சுடு தண்ணி போட்டு கஷாயம் மாதிரி செஞ்சு பொறுக்கிற சூட்டில் வந்து இதமான சூட்டில் வந்து வாய் கொப்பளிச்சிட்டு வரணும். வாய் ஃபுல்லாக எல்லா பல்லுலேயும் படுற மாதிரி, ஈறுகள்லேயும் படுற மாதிரி வாய் கொப்பளிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஈறு பிரச்சனை, ஈறுகளில் ரத்தம் வடிகிற பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு வந்து இதோட வேரை வந்து காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பால்லையோ இல்லைனா சுடு தண்ணிலையோ கலந்து காலை மாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து போக்கக்கூடிய அரிய மருந்தாக இது வந்து காணப்படுது. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த செடி எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து நாட்டு மருந்து கடையில் இதோட சமூலம், இதோட வேர், பட்டை, பூ, இலை, பூ, காய் இது போன்ற சமூலத்தையும் பொடியாக கிடைக்கும். அந்த பொடியை வாங்கி பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து இந்த அரிவாள் மனை பூண்டோட முழு மருத்துவ பயன்களையும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சிறந்த பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற மேலும் பல அரிய மூலிகை வகைகளை வந்து நம்ம வந்து வீடியோக்களாக போட்டு வரோம். அதாவது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆனால் நமக்கு தெரியாத மூலிகை வகைகளை வந்து வீடியோக்களாக போட்டு வருகிறோம்.
நம்ம சேனலை வந்து போய் பார்த்து அதில் நீங்கள் பயனடைங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இது போன்ற மேலும் பல அரிய மூலிகை தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.